இயேசுவை நீங்க உத்து பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்தவத்துல எது ரொம்ப வீக்கா இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னாக்கா, இன்னைக்கு பாருங்க நம்ம கல்ச்சரே மாறி போச்சு. முழங்கால் போடுற கலாச்சாரம் ஓடி போச்சு. நாங்க போய் சபையில அந்த நாட்களில 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது எங்களுக்கெல்லாம் என்ன இல்ல, நாற்காலிகள் இல்ல, பிரியமானுடைய கீழே தான் உட்காருவோம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தான் ஆகணும். யூத்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, ஸ்லோலி அந்த கல்ச்சர் என்ன ஆயிட்டு இருக்கு, அழிஞ்சிட்டு இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. எபிரேயர் 12:12 நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேச இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் கலர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி உடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அப்படின்னா என்ன, தலங்கால் என்ன ஆயிட்டு இருக்கு, முழங்கால போட முடியல, அதனால அது உறுதிப்படுத்த கிரிப்பா இருப்பா, உறுதியா இரு. இன்னைக்கு எங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க, இன்னைக்கு முழங்கால்கள். ஹல்லேலூயா. பாஸ் என்ன சொன்னாலும் ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த திங்கள்ல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நீ வேலை செய்யற இடத்துல, உன்னுடைய அக்க பக்கத்து வீட்டுல, உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில, உன்னுடைய சமுதாயத்துல உனக்கும் கிறிஸ்துவுக்கும் அடையாளம் இல்லாத போலவே வாழ்வ. அதனாலதான் கிறிஸ்து என்ன ஆகல, பிரஸ்தாபிக்கப்படல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவங்க ஒரு ஜபிக்கிற சகோதரி, இந்த சகோதரன் ஒரு ஜபிக்கிற சகோதரன், இவருக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, மோர் பிரேயர் மோர் பவர். அதிக ஜபித்தா அதிக வல்லமை. லெஸ் பிரேயர் நோ பிரேயர். புரியுதுங்களா? கிறிஸ்தவ எங்க இருக்குதுன்னு பிரேயரே இல்ல, ஆனா கான்ஃபரன்ஸ் கூட்டங்க மட்டும் குறை இல்ல. நான் காட்டுறேன், அதெல்லாம் சுத்தி காட்டுறேன். இன்னைக்கு எது வந்துட்டு கிறிஸ்துவத்துல இல்லாத இருக்குது, எது தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா முக்கியமா எங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், பண்ணாதனால தானே உன் சகோதரன் நீ மன்னிக்க முடியல, உற்றவாக முடியல, இன்னும் கசப்பு குடிகொண்டு இருக்குல்ல உனக்குள்ள, வேறொன்று அப்படியே பிடிச்சிருக்குல்ல, இங்கிலீஷ்ல சொன்னா ரூட்டட், அப்படியே போய் உக்காந்து இருக்கும். என் சகோதரன் என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னு உன் ஜபத்துக்கும் உனக்கு என்ன இல்ல, பதில் இல்ல, உன் பாவங்களும் மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு கர்த்தருடைய ஜபம் தெரியும்? ஜபம் மட்டும் சொல்லுவாங்க, ஆனா மன்னிக்க. சரி, அந்த ஜபத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6. ஏன் இங்க மட்டும் வந்துட்டு கண்டிஷன் சொல்றாரு, வேற எதுக்குமே கண்டிஷன் சொல்ல? கவனிச்சிங்களா? யாராவது கவனிச்சிங்களா? எந்த கண்டிஷனும் இல்ல பாருங்க. ஆனா இந்த எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய கடன்களையும். கிறிஸ்தவ எங்க இருக்குது நீங்க சொல்லுங்க, மன்னிப்பதுல. ஹல்லேலூயா. எவ்வளவு விசுவாசத்தை நீ போதிக்கிறியோ, எவ்வளவு அபிஷேகத்தை போதிக்கிறியோ, எவ்வளவு கிருபையை போதிக்கிறியோ, மன்னிப்போம் போதிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. இங்க மன்னிக்க தன்மை இல்லாதனாலதான் கிறிஸ்துவின் அன்பை நீ என்ன பண்ண முடியல, சில பேருக்கு சொல்ல முடியல. ஏன்னா உனக்குள்ளேயே என்ன இல்ல, சரியான கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ள இல்ல. இதை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணும், ஜப வாழ்க்கை பலப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எந்த ஏரியாவுல நம்ம வீக்கா இருக்கிறோமோ அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கட்டி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தலாம். என்ன வாழ்க்கைய, ஜப வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். அந்த விசுவாசிங்கள் என்று சொன்ன வார்த்தையை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. பிரேயருக்கு முதலாவது தேவையா இருக்கிறது என்ன சொல்லுங்க, பிலீவ். என்னதுங்க, விசுவாசம். அப்ப நீ ஜபத்துல என்னது, விசுவாசத்தை நீ என்ன பண்ணுவ, பெற்றுக்கொள்வேன்னு விசுவாசின்னு சொல்றாரு. அப்படின்னா நமக்கு சொல்ல வர காரியம் என்னன்னு சொன்னால், முடியாததை ஜபத்துல முடிச்சு காட்டலாம். ஆமென் சொல்லுங்க. We can take victorious through prayer. ஹல்லேலூயா. அதனாலதான் உங்க ஜபத்துல அவிசுவாசங்களை என்ன பண்ணுங்க, இன்னைக்கு விட்டுருங்க. ஹல்லேலூயா. மலையை அசைக்க முடியுமா? மலையை ஷேக் பண்ண முடியுமா? முடியாது. தள்ள முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் சொல்ற. நம்ம விசுவாசத்தை கூட நம்ம பலப்படுத்தினா என்ன பண்ண, நாள்தோறும் பயிற்சிக்கணும். ஹல்லேலூயா. அதனால சும்மா ஜபம் பண்ணும்போது சில காரியங்கள் நடக்காது. ஹல்லேலூயா. We need to exercise every day faith. Hallelujah.